பரமேஸ்வரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு இ பிரிவில் பயிலும் மாணவி சே அகல்யா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கேனி முழங்கு. என் தமிழன்னைக்கு முதல் வணக்கம். நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ். உலக மொழிகளுள் இலக்கிய இலக்கண வளமுடையவை கிரேக்கம், லத்தீன், சீனம், அரபு, சமஸ்கிருதம், தமிழ் முதலியனவாகும். அவற்றுள் தமிழ் தவிர ஏனைய மொழிகள் கால வெள்ளத்தில் கரைந்தும் சிதைந்தும் மூல மொழிகள் முற்றிலும் மாறுபட்டும் காணப்படுகின்றன. ஆனால் நம் தமிழ் மொழி ஒன்று மட்டுமே 10,000 ஆண்டுகளுக்கு முன்பும் பேசப்பட்டு வந்தது, இன்றும் பேசப்படுகின்றது, நாளையும் பேசப்படும். இத்தன்மை நம் தமிழ் மொழிக்கு மட்டுமே அமைந்த தனி பண்பு எனலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலம் தோறும் தன்னை புதுப்பொலிவுடன் வளர்த்துக் கொண்டே வருவது தமிழ்மொழி. இச்சிறப்பினை அறிந்த பே. சுந்தரம் பிள்ளை பல்லுயிரும் பல உலகும் படைத்து அழித்து துடைக்கினும் ஓர் பரம்பொருள் முன்னிருந்தபடி இருப்பது போல் கவின்மலையாளமும் கலித்தெலுங்கும் கன்னடமும் துளுவமும் உன் உதரத்தே உதித்து எழுந்திடும் சிதையா உன் சீரிழமை திறம்பியந்து வாழ்த்துதுமே என்று தமிழை வாழ்த்துகின்றார். பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்கின்றார். இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நலமுது என்று பாரதிதாசனார் தமிழை வாயார புகழ்கின்றார். புலவர் பெருமக்கள் பலர் தமிழின் இளமை வளமை கருதி தமிழை பைந்தமிழ், பழந்தமிழ், ஒண்டமிழ், தென்றமிழ் என பலவாறு அடிமொழியாக கொண்டு பாராட்டி வருகின்றனர். தமிழை பருதிமார் கலைஞர் என்னும் தமிழறிஞர் உயர்தனி செம்மொழி என்று தக்க சான்றுகளுடன் நிறுவியுள்ளார். தான் வழங்கும் நாட்டில் உள்ள பழமொழிகளுக்கும் தலைமையையும் அவற்றை விட மிகுந்த மேன்மை தன்மையையும் பெற்ற மொழியை உயர்தனி செம்மொழி என்பர். தமிழை செம்மொழியாக்கிய நாம் அதனை செல்வ மொழியாகவும் ஆக்குதல் வேண்டும். பிறத்துறை அறிவையெல்லாம் தமிழ் நூல்களாய் வடிக்க வேண்டும். அவற்றை நம் சந்ததியினர் படிக்க வேண்டும். அதற்கு துணை புரியும் வகையில் எண்ணுவோம் தமிழில், எழுதுவோம் தமிழில். வாழ்க தமிழ், வளர்க தமிழர். நன்றி.